நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக உண்மையை தேடுபவர்களுக்கு உண்மை கண்டிப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த உண்மையை தேடுபவர்களுக்கு அந்த உண்மை தெளிவை கொடுத்து கொண்டே வருகிறது. அந்த வழியில் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற கலாச்சாரங்களில் மனித குலத்தில் எந்த குறையும் இல்லாமல் உண்மையை தன்னை பிரசித்தமாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது என்னுடைய மார்க்கம் தான் பெருசு, உங்களுடைய மார்க்கம் தான் பெருசு என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு பட்டுதலை உட்பட்டு ஒரு அகங்காரத்தின் அடிப்படையில் இருக்கிறார். எதுவா இருந்தாலும் என்னோடது பெரிது என்றால் இன்னொருவருடையது சிறிது என்று அர்த்தமாகிறது. ஆனால் எல்லா மார்க்கங்களிலும் மனித குலத்தையும் இயற்கையையும் சமநிலையை பார்ப்பதும் தெய்வீகமாக பார்ப்பதும் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த இடத்திலுமே ஒரு மாறுபாடு என்பது நான் அறிந்த அளவில் இல்லை. எல்லா இடத்திலுமே தெய்வீகமான தன்மைகளை புரிந்து கொண்ட மனிதர்கள் எல்லாவரையும் சரியாக நடத்த விதமும் எல்லா மனிதர்களையும் எல்லா இயற்கை உயிரினங்களையும் இயற்கை பொருட்களையும் தெய்வீகமாக பார்ப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாம் இந்த தளத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நபர்கள், உயர்ந்த நபர்கள் என்று சொல்லக்கூடிய தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட நபர்கள், அதாவது உள்ளுணர்வு பெற்றவர்கள், விழிப்புணர்வு பெற்றவர்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் வெளி தத்துவத்தை பற்றி, அதாவது நம் சித்தர்கள் சொன்ன வெளி தத்துவம் உலகம் முழுவதும் இந்த வெளி என்ற ஸ்பேஸ பற்றி சொன்ன விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமாக லாவோட்ஸுடைய டௌ தி ஜிங் அப்படின்னு சொல்ல ஒரு புத்தகம், சற்றேறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னே அதை குறிப்பிடுறாங்க. 2000 வருஷத்துக்கு மேல இருக்கிற புத்தகம் என்பது. அது மிக தெளிவாக 81 கவிதைகளில் அவர் எழுதிய 81 கவிதைகள் அல்லது பாடல்களில் மிக விரிவாக தனி மனிதனை பற்றி, தன்னுடைய உள்ளுணர்வு பற்றி, குருவை பற்றி, குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, ஞானத்தை பற்றி எல்லாத்தையும் மிக தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. பல நூற்றாண்டுகளாக இதை பயன்படுத்தி மனிதர்கள் உள்ளுணர்வையும் தங்களுடைய வாழ்வையும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் நாம இந்த 81 கவிதைகளையும் மொழிபெயர்ப்பு, அதாவது ஆங்கிலத்தில் இருப்பதை மொழிபெயர்த்து தமிழில் அந்த பாடலை அப்படியே பேசுவது, அதாவது அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே தமிழாக்கம் பண்ணி பேசுவது என்பதை தீர்மானித்து ஒவ்வொன்றாக பேசப் போகிறோம். லாவோட்ஸுவின் இந்த பாடல்களை நாம் கேட்பதற்கு முன், அதாவது மொழிபெயர்ப்பை கேட்பதற்கு முன், மிக முக்கியமா நாம என்ன மனநிலை இருக்கணும்னா, ஒரு திறந்த மனநிலையோடு இருக்கணும். நம்ம ஓப்பன் மைண்டட்னஸ்ல எல்லாவற்றையும் சமநிலையில் பார்க்கிற ஒரு தன்மை, எதோடும் ஒப்பிடாமல், அதாவது எந்த நம் முன் கருத்துக்களையோ முன் அறிவையோ வைத்து பார்க்காமல் முழுமையாக பார்க்கும்போது இதனுடைய தன்மை முழுமையாக விளங்கும். இது இயல்பு, நம்முடைய இயல்பு, இயற்கையினுடைய இயல்பு, நம்முடைய இயல்பு. அதே போல அவருடைய இதயத்தின் வாயிலாக நாம் அதை பார்க்க வேண்டும். அறிவின் வாயிலாக பார்க்காமல் இதயத்தின் வாயிலாக. ஏனென்றால் இது முழுவதுமாக நம்முடைய சிந்தனை ஓட்டத்தையும் வாழ்வையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். விவாதங்கள், பிரதி விவாதங்கள், வியாக்கியானங்கள் இதெல்லாம் நாம இதை கேட்கும்போது நடத்துவதால் நமக்கும் பயனில்லை, அவருக்கும் பயனில்லை, யாருக்கும் பயனில்லை. முழுவதுமாக திறந்த மனதையும் மனநிலையோடு இது பார்த்தல் என்பது, கேட்டல் என்பது மிக அற்புதமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான விடையும் நம்முடைய வாழ்வின் நோக்கத்திற்கான வழியும் கிடைக்கும். பயன்படுத்தி நாம மெதுவாக நம்முள் பயணப்படுவதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொள்வோம். இது டௌ தி ஜிங் அப்படின்னா, டௌ தி ஜிங் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, என்ன மீனிங் அப்படின்னா,
இயற்கையின் வழி இல்லாவிட்டால் பிரபஞ்சத்தின் இயல்பு. நம்ம கேட்கணும், இவருடைய இயல்பு என்னங்க அப்படின்னு கேட்கிறோம்ல. இவர் அமைதியானவர், சாந்தமானவர், தன்னை தெரிந்தவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்னா அது அவருடைய இயல்பு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு, இயல்புன்னா அதனுடைய தன்மை அப்படி இருக்கு. அதனுடைய தன்மையை தௌ தி ஜிங் அப்படின்னு சொல்றாரு. அது ஒன்றும் இல்லை, வெளியின் தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அதை டவ் லாவோட்ஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ்ல, அதாவது சீன மொழியில எழுதியிருக்காரு. அதை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதை நாம இங்க பேசியிருக்கோம், தமிழ்ல பேசியிருக்கோம். இப்போ லாவோட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு மிக தெளிவான விஷயங்கள் நமக்கு இன்றைய அளவுல கிடைக்கல. ஆனா லாவோட்ஸ் என்பவர் கன்ஃபியூஷியஸ் அப்படின்றவருடைய சமகாலத்தவர். இவர் கன்ஃபியூஷியஸ் யாரு அப்படின்னா, டிசிப்ளின் தான் சொசைட்டில முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தி அதன் வழியில போனவர். லாவோட்ஸ் இருத்தல் தன்மை, செயலற்ற தன்மை, செயலற்ற செயல், அந்த தன்மையில நத்திங்னஸ் சொல்லக்கூடிய ஒன்றுமில்லாத பொருட்களை வைத்து ஒன்றுமில்லாதிலிருந்து தான் எல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி வெளியின் தத்துவத்தை சுத்தமா பாத்தீங்கன்னா சித்தர்கள் சொல்ற வெளி தத்துவத்தை மிக தெளிவா சொல்றாரு. இந்த புத்தகம் டௌ தி ஜிங்ன்றது ஆர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லலாம். வாழ்வதற்கான ஒரு கலை, வாழும் கலை அப்படின்னு சொல்லலாம். அது சொசைட்டியை பத்தி சொல்லுது. அதே மாதிரி வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறது. நாம் வந்த நோக்கத்தினுடைய அர்த்தத்தை வே அப்படின்னு சொல்லுவாங்க. வேவுனா அதனுடைய தன்மை, பிரபஞ்சத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, செயலற்ற தன்மையில் இருப்பது எப்படி, சாட்சியாக இருப்பது எப்படி, காட்சியாக மாறாமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நடனம், ஒரு மனிதன் நடனம் ஆடுகிறார். ஆனால் அவர் முழுமையாக அதில் ஈடுபட்டு ஆடும்போது நடனமே நடனம் ஆடுகிறது என்ற தன்மையிலும், விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறது என்ற தன்மையிலும் அது இருத்தல். எது எந்த வேலையை செய்யறோமோ அது முழுமையாக உள்ள ஆழ்ந்து போகும்போது நாம் அந்த தன்மையில மாறி அதுவாக மாறிவிடுகிறோம். அப்போ அதுவாக மாறிவிடும் பொழுது நான் செய்தேன் என்ற தன்மையில மறந்து நான் அந்த ஓட்டத்தில், இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் இருக்கிறேன், அந்த தன்மையில் இருந்தேன், சில நேரத்தில் இருந்தேன், இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். ஞானிகள் எல்லா நேரங்களிலும் அதே நிலையில் இருப்பார். அதன் நிர்விகல்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தன்மை. அதாவது வேலை என்பதோ செய்தல் என்பதோ இல்லாமல் அந்த செயலாகவே மாறிவிடுகிறது. நான் செய்கிறேன் என்பதை விட நான் செயலாக மாறிவிடுகிறது என்ற தன்மையில் இருப்பது. இந்த புத்தகத்தை பிரபஞ்சத்தின் இயல்பு இல்லாட்டி இயற்கையின் இயல்பு என்ற புத்தகத்தை ஒரு பிரபஞ்சத்தினுடைய அறிவுன்னு சொல்லலாம். இல்லாட்டி உடலுடைய அறிவு, உடலை பற்றிய அறிவு, பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதுன்னா, அதாவது மெல்லிய தன்மை, லேசான தன்மை, மிருதுவான தன்மை, சாஃப்ட் நேச்சர்ல இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே சாஃப்டா தான் இருக்குது. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை உருவகப்படுத்தும் போது நாம ஒரு பெண் தன்மையில தான் உருவகப்படுத்துறோம். அதனாலதான் இந்த லாவோட்ஸ் இந்த குருவை சொல்லும் பொழுது பெண் தன்மையில சொல்றாரு, பெண் பாலினத்தை அடிப்படையாக சொல்றாரு. எப்படின்னா, இவர் சைனீஸ்ல ஆண் பெண் தன்மை அந்த அந்த பிரிவு இல்லாம பேசுவது ஒரு வழக்கமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இந்த தன்மை பொதுவான தன்மையை, பொதுவான இடத்தில் பாத்தீங்கன்னா ஆண் தன்மை தான் சொல்லுவோம், காடு, கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஷீ அப்படின்னு சொல்ற அந்த பிரபஞ்சத்தை பெண் தன்மையில ஷீ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த குருவை அவள் அப்படின்றாங்க. அந்த தன்னை அவள்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா ஆசான், அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ பொதுவான இதுல பார்க்கும்போது இந்த புத்தகம் என்பது ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு இயல்பா, ஒரு மெல்லிய பூங்காற்று மாதிரி நமக்கு இயற்கையை பற்றியும், நம்மை பற்றியும், நாம் செய்ய வேண்டியதை பற்றியும், நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றியும், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றியும் மிருதுவாக, மென்மையாக சொல்கிறது.
ஒரு அழகிய இசை போல சொல்லிக் கொண்டு வருகிறது. அதே போல நான் முழுமையாக எந்த வேலையில் செய்தாலும் நான் வந்து டவ்வாக இருக்கிறேன், இந்த பிரபஞ்சமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டவ்ன்றது பிரபஞ்சம், அந்த அந்த வெளித்தன்மை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த லாவோட்சு இன்பத்தை துன்பத்தை சொல்லும் அதே நேரத்தில், சமநிலை சொல்லும் நேரத்தில், நன்மை தீமை ஈவல்னு சொல்லக்கூடியது வந்து மிக அருமையா சொல்றாரு. யாரையும் வந்து பாகுபடுத்தி, அதாவது பிரித்து பார்ப்பதில்லை. லாவர்ஸ் என்ன சொல்ல, ஈவல்ன்றது என்னன்னா செல்ஃப் அப்சார்ப்ஷன், அதாவது சுயத்தை இழந்த தன்மையில் அவர் ஒரு தன்மையில் ஏதோ ஒரு பிணக்கில் சில செயல்கள் செய்கிறார். அதாவது செல்ஃப் அப்சார்ப்ஷன், தான் யார் என்ற நிலையில் தெரியாதனால துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறார், தனக்கும் மற்றவர்களுக்கும். அதுதான் வந்து தீய தன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவரை வந்து வெறுக்க வேண்டியதில்லை. அவருக்கு வந்து விழிப்புணர்வு, செல்ஃப் என்று சொல்லக்கூடிய நான் என்ற தன்மை, அதாவது உண்மையான நான் என்ற தன்மையோ விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் அது மறந்துவிடும். அதனால இந்த குருமார்கள், எல்லா குருமார்களும் யாரையும் பாகுபடுத்தி பார்ப்பதில்லை. அவர்கள் அந்த செல்ஃப் என்ற விழிப்புணர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருப்பதை மட்டுமே பார்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்ற ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரு எப்படி இருப்பாருன்றது மிக தெளிவா சொல்றாங்க. இந்த லாவோட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசவையில் இருக்கிறாரு. அந்த அரசாட்சி கீழே விழும்போது, அதாவது சரிந்து அதனுடைய காலம் முடியும் போது அவர் அந்த அரசவை விட்டு வெளியே போகிறார். அப்போ ஒரு மனிதர் கேட்கிறாரு, நீங்க வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை நீங்க எங்களுக்கு சொல்லாம தான் இந்த டவ் தி ஜிங்னு சொல்ற 81 கவிதையில எழுதி கொடுத்திருக்கிறார். இது ஒரு உண்மையா கதையான்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த 81 கவிதைகள் கிடைச்சிருக்கு. அவரை பற்றி சரியான விஷயங்கள், நமக்கு சரியான தகவல்களோ உண்மையான தகவலோ நமக்கு கிடைக்கப்படவில்லை. அதே மாதிரி எப்பயுமே குருமார்களை பற்றி, ஞானிகளை பற்றி நமக்கு தகவல் முழுவதுமாக பெற முடியாது. ஏன்னா அது அவ்வாறுதான் இருக்கிறது. இந்த கவிதை பற்றி சொல்லும் போது ஓல்டு மேன்ஸ் போயம்ஸ் சொல்றாங்க, ஓல்டு பாய்ஸ் போயம்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஒரு 5000 வார்த்தைக்குள்ள உலக விஷயத்தையும் ஞானத்தையும் தன்னுணர்வு பற்றியும் மிக தெளிவாக அவர் விளக்கியிருக்கிறார். இப்போ என்னுடைய அனுபவத்துல பார்க்கும்போது முழுமையாக லாவோட்சுவனுடைய இதயத்தை புரிந்து கொண்டு இந்த விஷயத்த வந்து இந்த கவிதைகள்லாம் அந்த மொழி பெயர்ப்பு பண்ணுவதற்கான வேலைகளை செய்து அதை ஒவ்வொன்றாக நம்ம விளக்க போறோம். ஒரு நல்ல மனிதனுடைய வேலை என்பது மனிதனை மாற்றி அமைப்பதாக தான் இருக்கும். அதுதான் அவனுடைய முழுமையான வேலையாக இருக்கும். நல்ல ஆசிரியர் வந்து தெரிந்து கொள்ள முடியாத மாணவனை அவனை வந்து நல்ல விதத்தில் மாற்றுவதுதான். தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மாதிரி அறிவில் பின்தங்கி இருப்பவனை முன்னேற்றுவதுதான் அவனுடைய வேலையா இருக்கும். ஒரு நல்ல மனிதனுடைய வேலை என்பது முரணற்ற மனிதனை வழி நடத்துவதுதான். அவனுடைய வேலை என்பது வழி நடத்துவதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பார்க்கும்போது குருமார்கள் எப்பயுமே முரண்படாம ஒரு தன்மையில் இருக்கிறாங்க. சொல்லப்படாததை, சொல்ல முடியாததை, அதாவது சொல்லாதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தை விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது அப்படின்ற தன்மையில இருக்குது. ஆனாலும் குருமார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல தான் என்னன்னா, குருமார்களை நம்ம வந்து சில நேரத்துல நிறைய பேசுறாங்கன்னு சொல்லுவோம். அவங்க பேசாம இருந்திருந்தா நமக்கு இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்காது. அது போலதான் இது லாவோஸோட கவிதைகளும். 81 கவிதைகள் இருக்குது. ஒவ்வொரு கவிதையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணா, அதுக்குள்ள ஆழ்ந்து போனா நமக்கான மார்க்கமும் வழியும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கவிதைகள் என்பது உண்மையை நோக்கி கை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம விரல்கள் உண்மையை நோக்கி கை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை உண்மையை நாம் பார்க்க வேண்டிய வழிய விரல்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. எப்படின்னா, உண்மை காட்டக்கூடிய புத்தகங்களோ குருமார்களோ, நாம் என்னன்னா புத்தகத்தை ஃபாலோ பண்ணி அதை நோக்கி பயணப்படணும். புத்தகம் தான் பெருசு, குருமார்கள் தான் பெருசுன்னு சொல்லக்கூடாதுன்றது அவரே சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அனுபவம் தான் மிக மிக உயர்ந்தது. உண்மையை பற்றிய அனுபவத்தை நாம் பெறுவதுதான் உயர்ந்தது. அதுதான் குருமார்களும் அவர்கள் காட்டிய பாதையும் அவர்கள் வகுத்த சில வழிமுறைகளும் காட்டுவது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய அனுபவங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது.
இதை சொல்லும் போது ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லலாம். அதாவது இன்னொன்று வாழ்க்கைக்கு ஆன திறவுகோல், பிரபஞ்சத்தின் இயல்பு, வெளியின் இயல்பு, சித்தர்கள் சொல்ல மாதிரி வெட்ட வெளியினுடைய இயல்புகள் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த விஷயங்கள், இந்த பாடல்கள் இப்பயும் பொருத்தமா இருக்கு எல்லா விஷயத்தையும். அதுதான் உண்மையான விஷயங்கள் என்பது எப்பயுமே நிதர்சனமாக பொருத்தமானதாக இருக்கும் எல்லா காலகட்டத்திலும். அதன் வழியில் பார்க்கும்பொழுது நமக்கு வருகின்ற காலங்களில் 81 கவிதைகளிலும் நம்மாலான விஷயத்தில் நமக்கு புரிந்த அளவில் மிக எளிமையாக, தெளிவாக, உண்மையாக நாம் எடுத்து வைப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோம். இயற்கை அதற்கான வழிகளை சிறப்பாக நமக்கு செய்து கொடுக்கும். அதனால உண்மையாக தேடுபவர்களுக்கு உண்மை மிக அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் உண்மையே தேடிக்கொண்டிருக்கிறது. பயணப்படுவோம் லார்ட் சோவின் வழியில் பிரபஞ்ச இயல்பை தெரிந்து கொள்வதற்கு. நன்றி.